ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து சம்மர் நடந்துகிட்ருக்கு. இந்த சம்மரில் வந்து வெயில் அடிக்குதோ இல்லையோ மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்குது. நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறோம். ஸோ கோயம்புத்தூர்லேயும் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ லைட்டாக கோல்டாகிட்டு அதனால தான் வாய்ஸ் எப்படி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த மழை காலத்தில் சூப்பரான ஒரு சிக்கன் நம்ம செய்ய போகிறோம். சிக்கன் அதாவது சமையல் பண்ணுறது பெருசு இல்லை, அதுக்கு பேர் வைக்கிறது தான் பெருசு. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சிக்கன் கடாமுடா. என்னது? சிக்கன் கடாமுடா. ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். நிறைய சின்ன வெங்காயம், நிறைய பெரிய வெங்காயம், 2 மிளகாய், பூண்டு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக நான் போட்டிருக்கேன். அப்புறம் மெயினாக வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதை விட கடலெண்ணெய் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மண் சட்டியில் வைக்கணும். குக்கர்லேயோ இல்லைனா நார்மல் தவாலையோ இல்லை நார்மல் அலுமினியம் சட்டிலையோ வைக்கிறத காட்டிலும் நீங்கள் மண் சட்டியில் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ மண் சட்டியை வச்சுட்டு அதனால கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடலெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, வறுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் ஏன் இவ்வளோ மொரன்னு இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி முறையாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பூண்டு வந்து நாட்டு பூண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. மலை பூண்டு யூஸ் பண்ணுறத விட நாட்டு பூண்டு யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு நம்ம நல்லா ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த எண்ணெய் நல்லா சூடாகி கடுகு, சோம்பு, ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூண்டை போட்டுக்கலாம். பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. பெரிய வெங்காயம் எதனால யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக டக்கு கட் பண்ணி போட்டுடலான்ற இதில் யூஸ் பண்ணுறாங்க. பட் பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டும் கொடுக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ 2 ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்கள் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக பெப்பர் போட்டு நம்ம இறக்க போகிறோம். இதில் வந்து வத்தல் பொடி போடணுமா அப்படின்னு கேட்டால் போட வேண்டாம். நான் வந்து இப்போ பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் தான் இதுக்கு ஃப்ளேவர். அப்புறம் வந்து சிக்கனை நல்லா கழுவிட்டு இதில் வந்து கரம் மசாலா, கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து மஞ்சப்பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுருந்தேன். அது நல்லா ஊறிட்டுருக்க சமயத்தில் இப்போ நம்ம வந்து அதில் இஞ்சி பூண்டு நான் சேர்த்துருந்தேன். சிக்கன் மேரினேட் பண்ணும்போது இந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்கிட்டு இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து வெங்காயம் வந்து ஒரு 75% நல்லா குக் ஆகி பொன்னிறமாக வரணும். அப்படி வரும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிட்டு இது நல்லா கிண்டிகிட்டே இருங்க. தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஊற்ற வேண்டாம். ஓரளவுக்கு தண்ணி இல்லாமையே அது வந்து சிக்கனோட வாட்டர்லேயே சிக்கன் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சின்ன குட்டி கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வேகலை அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா வெந்துட்டு அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை. மேக்ஸிமம் தண்ணி சேர்க்க தேவையில்லை. அதோட வாட்டர்லேயே நல்லா வெந்துடும். இப்போ இதில் வந்து குட்டியாக ஒரு தேங்காய் நான் பீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நிறைய தேங்காய் பீஸ் வேணும்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். போட்டு இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தயாராகிட்டு. நமக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கு கூட சாப்பிடும்போதும் நாங்கள் மட்டன் வச்சு இதை சைடாக வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கடைசியாக இதில் வந்து நீங்கள் கேஷ்யூ நட்டும் பெப்பர் பொடியும் போட்டு தூவிட்டு நல்லா கொத்தமல்லி இலை, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா தூவிட்டு நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த கடாமுடா சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.